51 முடிச்சிட்டோம். 52க்கு விளக்கம் சொல்லணும். ஐம்பத்தி ஒன்று கிளியர் அப்படிதானே? சரி. 52வது மந்திரத்துக்கு விளக்கமா? 52 ஆரம்பிச்சு விட்டுடலாம். இப்போ ஆணில் இருக்குல்ல. சரி. சிவா திருச்சிற்றம்பலம் குருவே போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் திரு அம்பலவான தேசிகருடைய பண்டார சாத்திரம், அதில் அதிசய மாலையில் வாழ்வியல் விளக்கம். அதாவது அந்த அந்த தத்துவங்களையெல்லாம் விளக்குற அளவுக்கு நமக்கு யாருக்கும் போதாது. அதை நம்ம வாழ்க்கையோடு எப்படி பார்க்க முடியுங்கிறது தான் செய்தி. மந்திரம் 52க்கான பொருள். தில்லையில் ஆடிய மன்னவனே, தில்லையில் ஆடிய மன்னவனே. உள்ள தள்ளி உட்காந்துடுங்க, கதவு பூட்டிட்டு வந்துருக்கண்ணா. ஏதாவது பூநகரம் விளங்கு. தில்லையில் ஆடிய மன்னவனே, அடியேன் ஆணவமலத்தோடு சேர்ந்து இருந்து அதனால் பிறப்பு எடுத்து அந்த மலத்தால் மறைக்கப்பட்டு மலத்தால் மறைக்கப்பட்டேன். அப்படி முடிச்சுக்கலாம். மலத்தால் மறைக்கப்பட்டேன். என்னுடைய கருவிகளும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்த கரணங்களும், என் கருவிகளும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்த கரணங்களும் மூன்று மலங்களோடு கூடி நிலையாமைக்கு உட்பட்டு பிறவிக்கு உட்பட்டது. அது வரைக்கும் ஒரு பகுதி சகல நிலை, அடுத்தது சுத்த நிலை. மந்திரம் முழுவதும் அப்படி தான் வருது. சகலநிலை, சுத்தநிலை, சகலநிலை, சுத்த. அடுத்தது சுத்த நிலை. இப்போது என் ஆன்மா மேலானவர்களாகிய அடியார்களோடும் கூடி உன்னையே விரும்பும்படியாக தன்னை வளைத்து கொண்டது. என் ஆன்மா வளைந்து கொண்டது அல்லது மாறிக்கொண்டது. இது எவ்வாறு நிகழ்ந்தது? அதாவது கருத்துரை என்னன்னா, கருவி வழியாக சென்ற என்னை உன்பக்கமாக திருப்பினது எப்படின்னு கேட்குறார். அதான் செய்தி. நடைமுறை விளக்கம். அனாதியிலே ஆணவமலத்தோடு உயிர் இருக்கிறது. அந்த மலத்தை நீக்க இறைவன் மாயை கன்மத்தை சகலத்தில் சேர்க்கிறார். சகலநிலை என்று சொல்லக்கூடிய இந்த பிறப்பு நிலையில் கருவிகரணங்களின் வழி ஆன்மா செல்கிறது.
சகல நிலையில் செலுத்துவர். உயிர்களை சகல நிலையில் செலுத்துவர். அது வந்து அந்த பேராகிராஃபுக்கு மட்டும் போட்டால் போதும். இந்த சகல நிலையில் வந்து கருவிகரணங்களோடு கூடி அநாதியிலே ஆணவங்களத்தோடு உயிர்கள் இருக்கிறது. அந்த மலத்தை நீக்கி இறைவன் உயிர்களை சகல நிலையில் கொண்டு வருகிறார். மாய கர்மங்களை கூட்டுறாரு. கருவிகரணங்களோட ஆன்மா கூடுகிறது. கருவிகரணங்கள் நிலையற்றவை. எனவே ஆன்மா நிலையாமை சார்ந்த செயல்களையே செய்கிறது. அதன் காரணமாக பிறவி தொடர்கிறது. கருவிகரணங்கள் நிலையற்றவை. எனவே ஆன்மா செய்கிற செயலும் நிலையற்றதாகிறது. பிறவிகளுக்கு உள்ளாகிறது. அடுத்த பத்தி, இப்போது இறைவனுடைய கருணையினால் மேலான அடியார்களோடு கூடி இறைவனையே விரும்பும்படியாக அல்லது உன்னையே விரும்பும்படியாக என்னை நீ வளைத்து கொண்டது எப்படின்னு கேட்குறார். இந்த மந்திரத்திலேருந்து நமக்கு ஒரு செய்தி என்ன கிடைக்குதுன்னா, முடிவுரைன்னு கூட நீங்கள் எழுதலாம். முடிவுரை: நிலையாமையிலிருந்து விடுபட்டால்தான் மேலானவர்களின் திருக்கூட்டம் கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் திருக்கூட்டங்கிறோம். நம்ம 4 பேர் சேர்ந்து அதுக்கு என்ன தான் சொல்கிறோம்? திருக்கூட்டம் தான் சொல்கிறோம். நிலையாமையிலிருந்து விடுபட்டால்தான் மேலானவர்களுடைய திருக்கூட்டம் கிடைக்கும். மேலானவர்களுடைய திருக்கூட்டம் கிடைக்கும் போது தான் உயிர் இறைவனை மட்டுமே நினைக்கிற இடத்துக்கு போகுது. எனவே இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சுருக்கிடலான்னா, பற்று விடுதல், 1 பற்று விடுதல், 2 திருக்கூட்டம் கிடைத்தல், 3 இறைவனை விரும்புதல். இறைவனையே விரும்புதல். நீங்கள் அதை கீழேருந்து மேலே சொன்னாலும் மேலேருந்து கீழே சொன்னாலும் ஒரே விடை தான் கிடைக்கும். இறைவனை விரும்பணும்னா திருக்கூட்டத்தில் சேரணும், திருக்கூட்டத்தில் சேரணும்னா பற்று விடணும். மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா பற்று விட்டால் தான் திருக்கூட்டம் கிடைக்கும், திருக்கூட்டம் கிடைச்சாதான் இறைவனடி கிடைக்கும். இதான் அந்த மந்திர செய்தி. முளைத்ததன் ஆவி மலத்தோடு அடங்கி முழுதுமதாய் கிளைத்ததுவாகும் கரணங்களாக கெளிமி பொய்யை விளைத்ததுவாகும் இக்கோரோடும் கூடி விரும்ப நின்பால் வளைத்தது எவ்வாறு சொல் தில்லையில் ஆடிய மன்னவனே. பேதித்து என்னை வளர்த்துங்கிறாரு, இங்கே வளைத்துங்கிறார். வளைத்துங்கிறார். ஒரு இடத்துல 26வது பதிகம் நினைக்கிறேன் திருவாசகத்தில், நீக்கி என்னனை முன்னே நீக்கி முன் என நிலாவகை குரம்பையில் புகப்பெய்துங்கிறதுல விழாக்கைத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கும். விழாக்கைத்தல்ங்கிறதும் வளைத்தல்ங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். விழாக்கைத்தல்னால் சுற்றி சுற்றி வர்றது. வீடுகளில் தண்ணியை பக்கெட்டில் ஊற்றி விழாவுறதுங்கிறாங்கல்ல, தண்ணியை சுற்றி விடுறதுக்கு வருதா விழாவுறது.
26வது பதிகத்தில் 6வது மந்திரமாக இருக்கும் அல்லது 8வது மந்திரம். நீக்கி முன்னனே நிலாவகை குரம்பையில் புகப்பெய்துங்கிற மந்திரம் இதே பொருள் தான். 8. அதில் விழாக்கைத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு என்ன பொருள்னா, நீ என்னை சுற்றி வந்தாயின்னு அர்த்தம். இந்த சுற்றி இப்போ போலீஸ் வந்து வளைத்து பிடித்ததுங்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றி பிடிக்கிறது தான் வளைத்து பிடிக்கிறது, அதே பொருள் தான். மந்திரம் 53. கணவனை தொழும் மனைவியாக இருந்தாலும் மனைவியால் நமக்கு அறவாழ்க்கையை தான் தர முடியும். பேரின்பத்தை இறைவனே தருவார். உன்னை கையெடுத்து வணங்குவதில் தான் பேரின்பம் இருக்கிறது. கரங்குவிவார் உள்மைகளும் கோன்கடல்கள். உன்னை கையெடுத்து வணங்கும் அந்த சாதனத்தில் தான் இன்பம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய வினை பேரின்பத்திற்கு தடையானது. ஆணவம் என் மனதை அறியாமையில் அழுத்தி வைத்தது. இதுவரைக்கும் சகல நிலை. அடுத்தது சுத்த நிலை. ஆணவம் என் மனதை அறியாமையில் அழுத்தி வைத்தது. இதுவரைக்கும் சகல நிலை. அடுத்தது சுத்த நிலை. இப்போது ஆணவமலம் அருளால் நீங்கியது. நான் முதல்ல சொல்லிகிட்டே இருந்தேன், இது எப்படி நடந்ததுன்னு கேட்கறதுக்கு அதில் உட்பொருளே என்னதுன்னா, அருளை தவிர வேறு ஏதாலும் இது என்ன செய்யாது, அருளின்றி இது நீங்காது. அது இதில் இந்த மந்திரத்தில் சொல்கிறார். இப்போது நீங்கியது உன்னுடைய அருளால். ஆணவமலம் நீங்கியதால் உன் அடியை அடைந்தேன். உன்னை வாழ்த்தி நிற்கிறேன். இது எவ்வாறு நிகழ்ந்தது கூறி அருள்வாயாக. இந்த மந்திரத்தில் தொழுத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கும். தொழுத்தினா கணவனை தொழுபவள்னு அர்த்தம். அதாவது இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, சரியாக அறவாழ்க்கை வாழ்கின்ற பெண்ணால் கூட வீடு வேற்றை தர முடியாதுல்ல. வீடு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், பேரம்பேத்தியாக மகிழ்ச்சியாக கணவன் வீட்டில் இருக்கிறதுக்கு கவலை இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க வழி பண்ணலாங்க தவிர எதை கொடுக்க முடியாது. அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. அதான் குறிப்புரையில் கொடுத்துருக்குறாங்க. அறவாழ்க்கையும் பிறப்புக்கே வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறவாழ்க்கையை கடப்பதை தான் கருணையினால நூலாசிரியர் இங்கு சொல்கிறாராம். அந்த அறவாழ்க்கையும் கடக்கும் வழியை கருணையினால் நூலாசிரியர் இங்கு சொல்கிறாருங்கிறார். இந்த மந்திரத்தில் துதிக்கும் அங்கைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த மந்திரத்தில் அதை துதிக்கும் கைன்னு பிரிக்கணும். கையால் எடுத்து கும்பிடுற கைன்னு அர்த்தம். அதுதான் கரங்குவிவார் உள்மைகளும்னு சொன்னேன். குறுகுதல் ஒரு வார்த்தை இருக்கும். குறுகுதல்னா அணுகுதல் என்று பொருள். மந்திரம் என்ன சொல்லுது? அதாவது கணவனை தொழும்
நல்ல அறம் நெறியில் நிற்கிற பெண்ணாக இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்காங்க, குடும்பம் அமைதியாக இருக்குது, பேர குழந்தைகளாக இருக்கிறாங்க, அந்த பேர் தான் கிடைக்கும். மோட்சத்தை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. எனவே அதுபோன்ற வாழ்க்கையும் நமக்கு எதுக்கு தான் வழியாகுது, பிறப்புக்கு தான் வழியாகுது. திருக்குறளில் இந்த நல்ல மன ஒற்றுமையாக வாழக்கூடிய பண்புடைய ஒரு பெண்ணினுடைய கோரிக்கையாக இருக்குது. இன்பத்துப்பாலில் மறுபிறப்பு என்று ஒன்று உண்டால் நீயே கணவனாக வரணும். அப்போ அது எதாக மாறுது, மறுபிறப்பு என்று ஒன்று வந்தால் நீயே எனக்கு கணவனாக வரணும்னு வருது. அப்போ அற வாழ்க்கை எதுக்கு வழியாகுது, பிறப்புக்கு வழியாகுது. திருக்குறள் அப்படி தான் ஒரு திருக்குறள் பின்னால் இருக்குது, இன்பத்துப்பாலில் இருக்குது. மறுபிறப்புன்னு ஒன்று இருந்தால் நீயே எனக்கு யாராக வரணும். அப்போ அறத்தினுடைய பயன் எதா மாறுது, பிறவி தான். அதை தான் இதில் சொல்லியிருக்குது இந்த மந்திரத்தை. உன்னை வணங்குவதற்காக கையெடுத்து கும்பிடுறதுல தான் இன்பம் இருக்குது. அது ஒரு சரியாகி, சரியை கிரியையாகி, கிரியை யோகமாகி ஞானமாகும். அறம் ஒரு நாளை எதா மாறாது, சரியையாக மாறாது. இன்னும் சொல்லப்போனால் மனைவி ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அவனுக்கு கடவுள் நினைவே வராது. வீட்டில் ப்ராப்ளம் வரும்போது தானே வெளியே தெரித்து ஓடுறான். மனைவி ரொம்ப நல்லவராக இருந்தால் என்ன நினைவே வராது, மேலும் மேலும் பிறப்பு தான் வருங்கிறத இதில் வலியுறுத்துகிறேன். சிவபுண்ணியமாக மாறாது, புரியுதா? இதற்கு இடையில் ஆணவமலம் வேறு, வினைகள் வேறு இறைவனிடத்தில் போக விடாமல் தடுக்குது. ஆணவமலம் அஞ்ஞானத்தில் அடுத்துது. இது ஒரு பக்கம். மனைவி நல்லவளாக இருந்தாலும் வினை ஒரு பக்கம் இருக்குது. ஆணவமலத்தினால் அறியாமல் இருக்குது. இவ்வளவு ஆபத்தான நிலைமையிலிருந்து நீ என்னை எதை வச்சு காப்பாற்றிருக்கிற, அருளை வைத்து காப்பாற்றிருக்கிற. இந்த 53 மந்திரம் வரைக்கும் எப்படி நடந்தது, எப்படி நடந்ததுன்னா நாம் விடை சொல்லி ஒன்று அருளால் நடந்ததுன்னு சொல்லணும். யாரால் நடக்கலை, நம்மளால் நடக்கலை, அருளால் நடந்ததுன்னு முடிவெடுத்துக்கணும். தொழுத்திய இதல்ல சுகம் உன்னை நோக்கி துதிக்கும் அங்கை குளுத்தியது உன்னை குறுகா கொடுந்தொழில் கூட்டி நெஞ்சை அழுத்திய தீதை அகற்றி நின் பாதம் அடைந்தடியேன் வடுத்திய வாருங்கொள் தில்லையிலாடிய மன்னவனே. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனீங்கன்னா நம்ம திருவாசகத்துக்கு போயிடலாம். ஏன்னா மழை நின்றுனா டக்குன்னு தப்பிச்சிடலாம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் மட்டும் எழுதுங்க. எழுதுறீங்களா? நல்வினை தீவினைகளை பிராரத்தமாக எனக்கு ஊட்டி பற்றுகளை வரச் செய்து இல்லறத்தில் நிலையற்ற மகிழ்ச்சியில் நான் இருக்கும்படி செய்தாய். செய்தாய்னா அதுக்கு யார் காரணம்? என்னுடைய வினை காரணம். செய்தாய்னா அவரா செஞ்சார், நாம் செஞ்ச வினை காரணம். அடுத்த பேராகிராஃப். இப்போது அந்த பற்று போனது. இந்த மந்திரம் வித்தியாசமாக இருக்குது. அழகான விளையாட்டாக தொட்டோம், சூப்பர் மந்திரம். இப்போது அந்த பற்று போனது. என்னுடைய பக்தி ஒரு மரக்கிளை போன்றது. உன்னிடத்தில் கொண்ட அன்பு அதில் கொடியாய் படர்ந்தது. என்னுடைய பக்தி மரக்களை மாதிரி, நான் உன் மேலே வச்ச அன்பு ஒரு கொடி மாதிரி. அதில் 5 எழுத்து மந்திரம் என்ற காய் காய்ச்சுது. அதை நம்மளே முடிச்சுக்கலாம். அதில் பேரின்பம் என்ற பழம் பழுத்ததுன்னு முடிச்சுக்கலாம். அதில் இல்லை, நம்மளே முடிச்சுக்கலாம். அதில் பேரின்பம் என்ற பழம் வித்தியாசமான மந்திரம், அழகான மந்திரம். இவ்வாறு என்னை வாழ வைத்தாய். இது எவ்வாறு நிகழ்ந்தது? தில்லையில் ஆடிய மன்னவனே.
இந்த நூலுக்கான நடைமுறை விளக்கம், நம்ம இந்த நூலுக்கு விளக்கம் சொல்லலை, இந்த நூல் வகுப்பு எடுக்கலை, இந்த நூலுக்கு என்ன தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், நடைமுறை விளக்கம். ஏன்னா பண்டார சாத்திரத்துக்கு யாரும் விளக்கம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நிறைவு செய்.